வணக்கம் நட்புகளே, இன்றைக்கி 30 சைஸ் பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக 30 to 40, 30லேருந்து 42 வரைக்கும் நார்மல் ப்ளவுஸ் ஏற்கனவே நம்ம போட்டிருக்கிறோம். 3 டாட் ப்ளவுஸ் 2 டைம் நிறைய போட்டிருக்கோம். பிரின்சஸ் கட்டில் அதே மாதிரி எல்லா சைஸ்லேயும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ தொடர்ச்சியாக நம்ம இந்த பிரின்சஸ் கட்டினுடைய இந்த அளவுகள் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் 42 சைஸ் வரைக்கும் அடுத்தடுத்த வீடியோஸாக நம்ம போடுறோம். நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நம்முடைய 2 month ப்ளவுஸ் கோர்ஸ் 12வது பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. அதற்கு முன்பாக ஒரு நாள் டெமோ கிளாஸ் நடக்கும். அதற்கான முன்பதிவு இந்த டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய நம்பருக்கு பண்ணி உங்களுடைய முன்பதிவை வாட்ஸ்அப் மூலமாகவோ கால் பண்ணியோ அனைத்து டீட்டெயில்களையும் கேட்டு நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி நட்புகளே. இப்போ பிரின்சஸ் கட்டினுடைய ப்ளவுஸு பேக் ஸ்டார்ட் பண்ணுறோம். பேக் பட்டி பால்சன் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 inch வச்சுக்கலாம். ப்ளவுஸ் லென்த்து 13, மேலே 1/2 inch ஸ்டிச்சிங்க்கு. பேக் நெக்கு 9 inch பேக் நெக்கு, 1/4 inch ஸ்டிச்சிங்க்கு. ஷோல்டர் 13.5, 30 செஸ்ட் 30 டிவைடட் 6, 5 inch ஆம்கோல் டிவைடட் 6, 5 அதே 5 இங்கே ஆம்கோலுக்கு இறக்கிறோம். சின்ன ஷோல்டர் 2 inch 2.25, இங்கே நெக்கு 2.25, 2.25 இங்கே வச்சுக்கிறோம். இந்த நெக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த 3/4 inch செஸ்ட் 30, 7.5, வேஸ்ட் 26, 6.5, 3/4 inch டாட்டுக்கு, 1.5 inch ஸ்டிச்சிங்க்கு, 1.5 inch ஸ்டிச்சிங்க்கு. ஆம்கோலுடைய ஹைட்டு சென்டர் எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 inch கீழே இறக்கிக்கலாம். அக்ராஸ்னுடைய இடம் ஆம்கோல் 14 செக் பண்ணிக்கலாம். 1 point கம்மியாக இருக்குது. இந்த 1 point ஆம்கோல் கீழே இறக்கிக்கலாம். பேக் நெக் தேவையான ஷேப்புக்கு ரவுண்டு வரைஞ்சிக்கலாம். 9 inchங்கிறதுனால லைட்டாக அப்படி எடுத்தோம்னா இந்த ஷேப் கொடுத்தோம்னா ரிங்கிள்ஸ் இல்லாமல் பேக்கில் பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ பேக்கை அப்படியே கட் பண்ணிடலாம். அதுக்குள்ளே கஸ்டமர் வந்துட்டாங்க. ரைட், ஓகே. இப்போ டாட்டோட லென்த்து மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு ஃபஸ்ட்டு 31, 7.25, ஃபஸ்ட்டோட ஹைட் 7.25 ப்ளஸ் ஒரு 1/2 inch கீழே இறக்கி வச்சுக்கலாம். 8.25. இந்த டாட் பஸ்ட் பாயிண்ட்டுக்கு கீழே தான் இருக்கணும். டாட் ரொம்ப லென்த் அதிகமாக இருந்தால் நம்ம டாட்டோட ஹைட்டை சின்ன ப்ளவுஸோடைய பாடி சைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அளவுகள் ரொம்ப சின்னதாக வரும்போது இந்த மாதிரி வித்தியாசங்கள் வரும். இப்போ இதே ஃபஸ்ட் பாயிண்ட் மெஷர்மெண்ட் எடுக்கும்போது நம்ம கால்குலேஷன் அளவுப்படி வைக்கும்போது பஸ்ட்டு டிவைடட் பை 4 டாட் பாயிண்ட் வைப்போம். இதே கஸ்டமருக்கு அளவு எடுக்கும்போது வித்தியாசம் வரும். இப்போ 8 inch 7.25 வர இடத்துல 8.5 inch வரைக்கும் வரலாம். இப்போ இந்த கஸ்டமருக்கு 8.5 inch ஃபஸ்ட் பாயிண்ட்டு. அப்போது மெஷர்மெண்ட் எடுத்து பண்ணும்போது
என்ன அளவு நம்ம எடுக்கிறோமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ 8.5 இன்ச்சுங்கிறது பஸ்ட் பாயிண்ட்டு. இந்த மாற்றங்கள் வந்து ப்ளவுஸில் வந்து பார்த்துக்கணும். பஸ்ட்டோட அளவு வச்சு நம்ம கால்குலேஷன் பண்ணுறதுங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு அளவு. ஆனால் கஸ்டமருக்கு வந்து இறங்கிய மார்பு ஏறிய மார்புன்னு வந்து தளர்ச்சியான மார்புகள் இந்த மாதிரி வரும்போது அதோட அளவுகள் வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எடுக்கக்கூடிய அளவை நம்ம ஃபஸ்ட் பாயிண்ட்டாக ஃப்ரண்ட்லேயும் அப்ளை பண்ணிக்கணும், பேக்கில் அப்ளை பண்ணிக்கணும். இப்போ டாட் வந்து இதுக்கு கீழே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 3/4 இன்ச்சு டாட் வச்சுருக்கோம். 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட் இந்த பக்கம், 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட் அந்த பக்கம், 3/4 இன்ச்சு டாட்டு. இப்போ இந்த டாட்டை வந்து டாட் இப்படி பிடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கிராஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அந்த கிராஸை இப்படி ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். இப்போ பேக் பார்ட் முடிஞ்சது. இப்போ பிரின்சஸ் கட்டினுடைய ஃப்ரண்ட் பார்ட் எப்படிங்கிறத பார்ப்போம். 30 சைஸு, செஸ்ட்டு 30, பஸ்ட்டு 31, வேஸ்ட் 26, ஷோல்டர் 13.5, ஆம்கோல் 14. இப்போ பேக் பார்ட் வந்து இது மாதிரி லைனிங்கில் கட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட்டு பிரின்சஸ் கட் வெட்டும்போது ஃப்ரண்ட்டு வந்து பேப்பர் கட்டிங்கில் பண்ணிக்கிட்டிங்கன்னா லைனிங்கில் கட் பண்ணும்போது அந்த ஷேப் எல்லாமே வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ ஃப்ரண்ட்டில் ஒரு ஊக்கு ஐப்பட்டிக்கான சென்ட்ரல் லைன், ஃப்ரண்ட்டோட சென்ட்ரல் லைனு, பேக்கை அப்படியே வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக வெட்டக்கூடியது, ஃபிட்டிங்கும் நல்லாயிருக்கும். நெக் பாயிண்ட்டு, ஷோல்டரோட பாயிண்ட்டு எல்லாமே இப்படி எடுத்துக்கோங்க. இது அக்ராஸ்னுடைய பாயிண்ட்டு, இது செஸ்ட் லைனு, இது செஸ்ட்னுடைய இடம். பேக்கில் வந்து இந்த ரெடியினுடைய மார்க்கை எடுத்துக்கணும். ரெடி அளவு இருக்கக்கூடிய இடத்த பேக்கில் எடுத்துக்கணும். பேக் அப்படியே எடுத்துக்கலாம். மேலே ஷோல்டரில் வந்து 1/4 இன்ச்சு பிரின்சஸ் கட் ப்ளவுஸ்க்கு 1/4 இன்ச்சு மேலே ஏற்றி இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இது அக்ராஸ்னுடைய லைனு, இது செஸ்ட் லைன். ஆம்கோலினுடைய லைனு ஆல்ரெடி இங்கே இருக்குது. இது அக்ராஸ் பாயிண்டில் எடுத்துக்கோங்க. இது ஆம்கோலினுடைய லைன், இந்த இடம். இங்கேருந்து 1/4 இன்ச்சு அக்ராஸில் 1/4 இன்ச்சு தள்ளிக்கணும். இப்போ இங்கே ஷோல்டர் லைன் வந்து 1/4 இன்ச்சு மேலே ஏற்றிருக்கோம். இங்கேருந்து இந்த ஷேப் எடுத்து வச்சுக்கணும். இப்போ இங்கேருந்து சின்ன சைஸுங்கிறதுனால ஒரு 1.25 இன்ச்சு மேலே எடுத்துக்கோங்க. இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே எடுத்துக்கோங்க. ஒரு லைன் போட்டுக்கோங்க. மேலே இருக்கக்கூடிய லைன் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு, இந்த சைடு ஊக்குப்பட்டி பார்ட்டு. கீழே இருக்கக்கூடிய லைன் வந்து இந்த பேக் பார்ட்டு, சைடில் வரக்கூடிய பார்ட். இதுதான் இந்த 2 லைன். இப்போ மேலே இருந்து 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு வச்சுக்குவோம். நெக்கோட அளவுக்கு இந்த சின்ன ஷோல்டர் கரெக்டாக இங்கே எடுத்துக்கணும். இப்போ ஃப்ரண்ட்டு நெக்கு வந்து 6 இன்ச்சு, 1/4 இன்ச்சு மேலே ஏற்றிக்கோங்க ஸ்டிச்சிங்க்கு. இப்போ நெக்கு இங்கே வரைஞ்சிக்கலாம். நெக்கு தேவையான ஷேப்பு, தேவையான ப்ராடு வச்சுக்கலாம். நமக்கு என்ன ப்ராடு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ அதே மாதிரி நெக்கு வந்து இந்த ரவுண்ட் ஷேப் வந்து டீப்பாக இருக்கிறதுனால லைட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நெக் ஃபினிஷிங் ஆனோடனே மேலே இருந்து ஃபஸ்ட் பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து ஆக்சுவலாக டிவைட் மெத்தடில் போகிறது வந்து அளவு நம்ம எடுக்கலைன்னா டிவைட் மெத்தடில் போயிடணும். பார்ட்டிக்கு கஸ்டமருக்கு நம்ம எடுத்த அளவை யூஸ் பண்ணிக்கணும். 8.25 இன்ச்சு கஸ்டமருக்கு ஃபஸ்ட் பாயிண்டோட ஹைட்டு. இப்போ இங்கேருந்து பஸ்ட்டு 31, பஸ்ட்டு 31 டிவைடட் 12, 2.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டு. இங்கேருந்து அண்டர் பஸ்ட்டோட ஹைட்டு வந்து 2.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டு, அண்டர் பஸ்ட்னுடைய ஹைட்டு. இது அண்டர் பஸ்ட்னுடைய ஹைட்டு, இது பஸ்ட் பாயிண்ட்டு. பேக் ஹைட்டு வந்து நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கோம். சின்ன ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நம்ம இங்கேருந்து 1/2 இன்ச்சு கீழே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும்.
பெரிய சைஸ் மற்ற சைஸ் ஸ்டாண்டர்டு வந்து 3/4 இன்ச்சு வைக்கலாம். இது பஸ்ட்டு ஜஸ்ட்டு சின்ன அளவுங்கிறதுனால 1/2 இன்ச்சு இங்கே வச்சுக்கலாம். தான் ஃப்ரண்ட்டோட ஹைட்டு. இப்போ பஸ்ட்டு டிவைடட் பை 10 31 டிவைடட் 10 3 இன்ச்சு 1 பாயிண்ட்டு இங்கேருந்து வச்சுக்கணும். 3 இன்ச்சு 1 பாயிண்ட்டு. இந்த டாட்னுடைய சென்ட்ரல் லைனு. இப்போ பஸ்ட்டு வந்து பேக்கில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். பஸ்டோடைய இடத்துல இங்கேருந்து 7.5 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குது. இந்த 7.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டுக்கு கம்மியாக அங்கே வச்சிடணும். 31 15.5 பஸ்ட்டு வந்து 31 15.5 ப்ளஸ் இங்கேருந்து 1 இன்ச்சு நம்ம ஸ்டாண்டர்ட் வைக்கணும். சின்ன அளவுங்கிறதுனால 3/4 இன்ச்சு ஸ்டாண்டர்ட் வச்சுக்கலாம். 3/4 இன்ச்சு ப்ளஸ்ஸு. இப்போ ஆம்கோலினுடைய ஷேப் வந்து இங்கே ஆல்ரெடி பேக்கினுடைய ஆம்கோல் லைன் எடுத்து வச்சுருக்கோம். இந்த அக்ராஸ் பாயிண்டில் இருந்து இந்த ஆம்கோலுடைய ஷேப்பை இங்கே எடுத்து வச்சுக்கணும். இந்த இடத்துல இப்போ இங்கேருந்து பஸ்டோட அளவுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் பிரின்சஸ்னுடைய ஷேப்பை இங்கேருந்து வரைஞ்சிக்கணும். அதே மாதிரி இங்கேருந்து இந்த ஷேப்பை இங்கேருந்து கொடுத்துக்கணும். இங்கேருந்து கீழே உள்ள லைன் இந்த பேக் லைன், இது மேலே போட்டிருக்கிறது ஃப்ரண்ட் லைனு, கீழே போட்டிருக்கிறது பேக் லைனு. அந்த பேக் லைனில் இங்கேருந்து இந்த ஷேப்பை இங்கே நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ இந்த இடத்துல இதனுடைய கேப் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ 3/4 இன்ச்சு இங்கே இருக்குது. 3/4 இன்ச்சு 1 பாயிண்ட் இருக்குது. அந்த 3/4 இன்ச்சு 1 பாயிண்ட்டை இங்கே வச்சுக்கணும். இது சைடோட அளவு. இப்போ இதுக்கும் மார்க் பண்ணிக்கணும். இப்போ பேக் இங்கே வச்சிங்க அப்படின்னா பேக்கோட ஷேப் ஜாயின் பண்ணுற மாதிரி கரெக்டாக இங்கே வச்சு பார்த்துக்கலாம். ஆம்கோலுடைய பொசிஷன் எப்படி இருக்குன்னு. இங்கேருந்து இந்த சைடு வந்து இப்போ இந்த ஹைட்டு மேலேருந்து இந்த ஹைட்டு பார்க்கணும். 5.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டு, அதே 5.5 இன்ச்சு 1 பாயிண்ட் இங்கே வர்ற மாதிரி இந்த இடத்த எடுத்துக்கணும். இப்போ நம்ம அந்த பிரின்சஸ்னுடைய ஷேப்பெல்லாம் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த ஹைட்டையும் கரெக்டாக அளந்து இந்த சைடில் இருந்த ஆம்கோல் நம்ம அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ இந்த கீழே உள்ள பிரின்சஸ்னுடைய ஷேப் வர கரெக்டாக கொண்டு வரணும். இங்கே சைடு இந்த மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இடுப்பு 26 6.5 இன்ச்சு ப்ளஸ் இங்கே டாட்டுக்கு 2.25 இருக்குது. இந்த 2.25 இங்கேருந்து 2 பக்கமும் இங்கேருந்து 3/4 இன்ச்சு. இந்த கேப் வந்து டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தால் 1/2 இன்ச்சு கூட வச்சுக்கலாம். இங்கே 1/2 இன்ச்சு வச்சுட்டு 2.25 இங்கேருந்து 2.25 இங்கேருந்து வைக்கணும். இப்போ இங்கேருந்து இப்போ இதான் டாட்னுடைய அளவு. இப்போ பிரின்சஸ்னுடைய ஷேப் நாம் இங்கேருந்து வரையணும். அண்டர் பஸ்ட்னுடைய இடத்துலேருந்து நம்ம பிரின்சஸ்னுடைய ஷேப் வந்து அண்டர் பஸ்ட்லேருந்து கொடுக்கணும். இந்த அண்டர் பஸ்டோட இடத்துலேருந்து பிரின்சஸோட ஷேப்பை நம்ம எடுத்துக்கணும். இங்கேருந்து எடுத்துக்கணும். இங்கேருந்து இந்த ஷேப் கொடுத்துக்கணும். இதுக்கு மேலே பிரின்சஸ் ஷேப் இங்கே கொடுத்துட்டு இங்கேருந்து இந்த ஷேப்பை இங்கே நம்ம இந்த பாயிண்ட் எடுத்து வச்சுருக்கிறோம். அந்த பாயிண்டில் கனெக்ட் ஆகிற மாதிரி இங்கேருந்து இந்த ஷேப்பிங் கொடுத்துக்கணும். இப்போது இந்த ஷேப் கரெக்டாக கிடச்சதுக்கப்புறம் இப்போ இந்த ஹைட்டை இங்கேருந்து அளக்கணும். அஞ்சு இன்ச்சு, அந்த 5.5 இன்ச்சு இந்த ஷேப்லேயே கொண்டு போகணும். இப்போ நம்ம இங்கே மார்க் பண்ணி வச்ச இடம் கரெக்டாக இருக்குது.
இது ஆம்கோலுடைய இடம். இங்கேருந்து இந்த ஷேப் எப்படி இருக்கோ இந்த மார்க் அப்படி வச்சுக்கணும். இந்த ஷேப் எப்படி இருக்கோ அந்த ஷேப் அப்படியே இங்கே கொண்டு வந்து அதே ஷேப் அப்படியே வைக்கணும். இப்போ ஆம்கோலினுடைய இதை இங்கேருந்து வரைஞ்சிக்கணும். இப்போ பேக்கோட ஹைட் நம்ம ஆல்ரெடி செக் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே கரெக்டாக இங்கே கீழே மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மார்க் இங்கே பண்ணியாச்சு. இப்போ இங்கேருந்து லைட்டாக ஷேப் கொடுத்து இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு கீழே வச்சுட்டு இந்த ஷேப் இங்கே கொடுத்துக்கணும். இப்போ கீழே மேலே வந்து இந்த ஹைட் ரெண்டையும் பார்த்துட்டோம். கீழே இந்த ஹைட்டை பார்க்கணும். இங்கேருந்து 6.25 இருக்குது. அதே 6.25 இங்கேருந்து இந்த லைனில் 6.25 இங்கே. இப்போ இந்த சைடு ஷேப்பு வந்து இங்கேருந்து கொடுத்துக்கணும். இங்கே 1/2 இன்ச்சு நம்ம வச்சுருக்கோம். கரெக்டாக இந்த பஸ் பாயிண்ட்லேருந்து இங்கே. இப்போ இதுக்கும் இங்கே இந்த ஷேப்பை ஒரு 1/2 இன்ச்சு ஷேப் இங்கே கொடுத்துக்கலாம். ஊக்குப்பட்டிக்கு இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். ஊக்குப்பட்டிக்கு எவ்வளோ தேவையோ தேவையான அளவு இங்கேருந்து கொடுத்துக்கணும். டாட் வந்து இங்கேருந்து ஒரு 3/4 இன்ச்சு தள்ளிட்டு ஊக்குப்பட்டிக்கு உள்ள டாட்டு இந்த சைடு கொடுத்துக்கலாம். மேலே லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சுக்குள்ளே ஷேப் எடுத்துக்கலாம். இப்போ இதை அப்படியே கட் பண்ணிடலாம். இதை கட் பண்ணிவிட்டு லைனிங்கில் இதை வச்சு எப்படி காப்பி பண்ணுறோங்கிறத பார்த்துடலாம். லைட்டாக இல்லை ஒரு 1/4 இன்ச்சு கிராஸ். இந்த சைடு கட் பண்ணிட்டோம். அது மாதிரி இதையும் கட் பண்ணிடலாம். ஸ்டிச்சிங்க்கு இருக்கக்கூடிய எல்லா பகுதியுமே கட் பண்ணிடணும். இது சென்ட்ரு ஊக்குப்பட்டி டாட்டு, இப்போ 36 பிரின்சஸ் கட்டினுடைய ஃப்ரண்ட் பார்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஷேப் பார்த்திங்கன்னா இந்த பிரின்சஸ்னுடைய ஷேப் வந்து நீட்டாக வந்திருக்கும். சிம்பிளாக வந்து கட் பண்ணக்கூடியது. இப்போ இதை அப்படியே நம்ம வந்து இதை வச்சு லைனிங்கில் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். இப்போ அந்த கிளாத்தில் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கிற பகுதியில் இப்போ இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை முதல்ல எடுக்கிறோம். ஸ்டிச்சிங்க்கான லைன் ஸ்டிச் பண்ணக்கூடிய அந்த இடத்துல மார்க் பண்ணி வச்சுக்கணும். நெக்கை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இதில் அதை சென்டர் எடுத்துக்கணும். இந்த சென்டரோட இடத்தையும் மார்க் பண்ணிக்கணும். இங்கே ஊக்குப்பட்டிக்கு டாட் பிடிக்கக்கூடிய இடத்தையும் மார்க் பண்ணிவிட்டு எல்லாமே மார்க் பண்ணி விட்டுடலாம். இப்போ டாட் மார்க் பண்ணிடலாம். இதில் எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்க்கு வந்து நம்ம தையல் பிடிக்கக்கூடிய அளவுக்கு இங்கே தையல் தூம்பு மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கட் பண்ணிக்கணும். இதில்
இந்த தையல் தும்பை இதில் கரெக்டாக இதில் எக்ஸ்டெண்ட் பண்ணி வெட்டிக்கணும். இப்போ இந்த சைடு பார்ட்டை கட் பண்ணிடலாம். ஊக்குப்பட்டி லைனையும் மார்க் பண்ணுறதுனா இதில் இந்த மார்க்கையும் பண்ணிக்கலாம். அதில் ஊக்குப்பட்டிக்கான ஸ்டிச்சிங் லைனுக்கான மார்க் இது. இப்போ ஊக்குப்பட்டி பார்ட் பக்கத்தில் கட் பண்ணிட்டோம். இதை அப்படியே வச்சு இந்த சைடில் மட்டும் ஸ்டிச்சிங்க்கு எக்ஸ்ட்ரா வச்சுருக்குறோம். இப்போ இன்னொரு சைடு பார்ட்டை எப்படின்னு கட் பண்ணிடுவோம். சைடு பார்ட்டை துணி இருக்கிற பக்கத்தில் வேஸ்ட் இல்லாமல் இந்த பக்கத்தில் எடுத்துக்கலாம். அதே ஸ்ட்ரெயிட்டில் தேவைப்பட்டால் வந்து இந்த பார்ட்டை வந்து ஏதாவது டிசைன் ப்ளவுஸாக இருக்குது, லைன் போட்டதாக இருக்குன்னா கிராஸ் பண்ணோன்னா இதை அப்படி கிராஸில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கிராஸை போடணுன்னா போட்டுக்கலாம். அது நம்ம சாய்ஸான கிராஸ் போட வேண்டிய தேவையில்லை. ஸ்ட்ரெயிட்லேயே போட்டாலே ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். தேர்ட்டி சைஸினுடைய பிரின்சஸ் கட்டு வந்து கட்டிங் பார்த்துட்ருக்குறீங்க. தொடர்ச்சியாக வந்து 42 வரைக்கும் போட போகிறோம். நம்முடைய 12வது பேட்ச் ஆன்லைன் கிளாஸ் வந்து 2 மந்த் ப்ளவுஸ் கோர்ஸ் வந்து புக்கிங் பண்ணிகிட்ருக்குறோம். அதற்கு முன்பாக வந்து ஃப்ரீ கிளாஸ் ஒன்று போடுறோம். அந்த ஃப்ரீ கிளாஸ்க்கு வந்து நிறையா புக் பண்ணியிருக்காங்க. இந்த டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்களும் முன்பதிவு பண்ணி இந்த வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுங்க. கிளாஸ் வந்து ரொம்ப அருமையாக வந்து போயிட்டுருக்கு. நிறைய சப்ஜெக்டுகள் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இந்த 12வது பேட்சுக்கு. ஆல்ரெடி 11வது பேட்ச்லேயே வந்து எக்ஸ்ட்ரா சிலபஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். 18 சப்ஜெக்ட் இருக்குது. பிரின்சஸ் கட் மட்டுமே கிட்டத்தட்ட 3 மெத்தடில் கட் பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். அட்வான்ஸ் டைப்புகள் எல்லாமே சொல்கிறோம். அதில் ஃப்ரீ கிளாஸில் நீங்கள் வந்து ஒரு நாள் ஃப்ரீ கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸை பற்றின எல்லா புரிதல்களும் உங்களுக்கு வந்துடும். டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய நம்பருக்கு முன்பதிவு பண்ணி அந்த வகுப்புகளில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். இதில் எக்ஸ்ட்ரா தையலுக்கு அந்த சைடில் கொடுத்த மாதிரி இதில் தேவையான அளவுக்கு தையல் கொடுத்து நீங்கள் டைரெக்டாக கட் பண்ணிங்க அப்படின்னா லைனிங்கிலே டைரெக்டாக நம்ம கட் பண்ணிடலாம். அது கரெக்டாக அந்த அளவுகளெல்லாம் கரெக்டாக அந்த ஷேப்பெல்லாம் கரெக்டாக எடுக்கிறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸோடு இருந்தால் தான் கட் பண்ண முடியும். அதனால் பேப்பர் கட்டிங் பண்ணி பண்ணுறது தான் வந்து சிறப்பு. அதுக்காக தான் பேப்பர் கட்டிங் பண்ணியே வந்து காட்டுறோம். டைரெக்டாக நம்ம லைனிங்கிலே கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பிரின்சஸ் கட்டினுடைய டாட் பாயிண்ட்டுகளெல்லாம் எப்படி எடுக்கிறதுங்கிறதுல வந்து நிறைய கன்ஃபியூஸ் ஆகும். இது வந்து ஈஸியாக எளிமையான முறையில் உள்ளது தான் உங்களுக்கு இப்போ சொல்லியிருக்கிறோம். இதுலேயே வந்து இன்னும் அட்வான்ஸ் டைப்பாக வந்து கட் பண்ணலாம். இந்த மெத்தட்லேயே சிம்பிளாக ஒரு வீடியோவை பார்த்துட்டு ஒரு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா சிம்பிளாக இருந்தால் தான் அதை எல்லோரும் ட்ரை பண்ண முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி இதில் சொல்லிகிட்ருக்குறோம். இந்த சைடில் மட்டும் ஸ்டிச்சிங்க்கு எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ணியிருக்கோம். இப்போ 2 சைடுமே ரெடி ஆயிடுச்சு. பிரின்சஸ் கட்டினுடைய ஷேப்பு. அது பேக் நெக் வந்து பைப்பிங் அடிக்கிற ரோப் பைப்பிங் அடிக்கிறதுனால கட் பண்ணாமல் வச்சுருக்கோம். கேன்வாஸ் கட் பண்ணி வச்சு அடிச்சுக்கலாம். அடுத்து கை கட் பண்ணணும். இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டு பார்த்துட்டோம். இதனுடைய கை வந்து எப்படின்னு பார்த்துருவோம். இப்போது கை கட் பண்ணிடுவோம். கையோட ஹைட்டு வந்து 5 இன்ச்சு. மேலே ஆம்கோல் ஸ்டிச்சிங்க்கு 1/2 இன்ச்சு 5.5, கீழே ஒரு 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு. ஜஸ்ட் 30 டிவைடட் 10 3 இன்ச்சு. 10ல் ஒரு பாகம். 3 இன்ச்சு இங்கே வச்சுக்கோங்க. ஆம்கோல் 14 டிவைடட் 2
7 இன்ச்சு, கை லூஸ் 10.25, 5 இன்ச்சு 1 பாயிண்ட்டு, கையோட ஆம்கோல் இங்கேருந்து இதில் எடுத்துக்கலாம். இந்த லேடிஸ் ஸ்கேல், ஆம்கோல் ஸ்கேல் எல்லாமே வாங்கிக்கலாம், அவைலபிளாக இருக்குது. ஆம்கோல் கை கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இந்த ஷேப் அதிலே கரெக்டாக இருக்கும். தேவையான அளவு கரெக்டாக கிடச்சிரும். எல்லா விதமான ஆம்கோலுமே இதை வச்சு கட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கேல் வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கேல் வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். பிரின்சஸ் கட்டிங்கு, லேடிஸ் ஒர்க் பண்ணக்கூடிய எல்லா வேலைக்கும் இந்த ஸ்கேல் பயன்படும். இந்த 2 ஸ்கேலுமே அவைலபிளாக இருக்குது, வாங்கிக்கலாம். ஸ்கேல் வேணுங்கிறவங்களும் டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் கவர் தட்டுங்கிறதுக்கு ஒரு கட் பண்ணிக்கலாம். ஆம்கோல் செக் பண்ணி பார்த்தீங்கனாலுமே கரெக்டாக இருக்கும். ஆம்கோல் செக் பண்ணியே பார்த்துக்கலாம். ஸ்டிச் பண்ணுற இடம் இங்கே ஷோல்டரில் தையல் பிடிச்சோன்னா ஆம்கோல் கரெக்டாக இருக்கும். ரெண்டாவது எந்த கரெக்ஷனுமே பண்ண வேண்டியதில்லை, பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிரின்சஸ் கட் வந்து இப்போ 30 சைஸு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து 32, 34, 36, 38 to 42 வரைக்கும் பிரின்சஸ் கட் வந்து நம்ம எல்லா சைஸ்லையும் வரிசையாக போட போகிறோம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கட்டிங்கில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்களுடைய டவுட்டை வந்து ஒரு ஷார்ட் வீடியோவில் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து டைம் கிடைக்கும்போது ஒரு ஷார்ட் வீடியோவில் அதுக்கான பதில் எல்லாத்தையுமே வந்து ஷார்ட் வீடியோவில் போடுறோம். சிம்பிளாக வந்து ஒரு பிரின்சஸ் கட் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இந்த மாதிரி நல்ல வீடியோஸ் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி நட்புகளே.